அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. வணக்கம் மக்களே, எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு உங்க எல்லாரையும் ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு தான் நான் கூட்டி வந்திருக்கேன். எங்க அப்படின்னு சொல்லி பாக்குறீங்களா? எப்பவுமே காலையில இருந்து இரவு வர ரொம்பவுமே பரபரப்பா வியாபார நடவடிக்கைகள் நடைபெறுகின்ற ஒரு இடம்தான் காட்டகஸ்தகிலிய பிரதேச சபைக்குட்பட்ட உட்கிராமங்களின் தலைநகராக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற காட்டகஸ்தகிலிய நகரம். காட்டகஸ்தகிலிய நகரில் சுற்றியிருக்கின்ற உட்கிராமங்களிலிருந்து தனது அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி நாடி வருகின்ற ஒரு நகராக இந்த காட்டகஸ்தகிலிய நகரம் இன்றியமையாத ஒன்றாக அமைந்திருக்கிறது. எனவே அப்படி எல்லாருமே வார நேரத்துல மாலை நேரம் வரும்போது அவங்க எல்லாருமே அடிக்கடி தரிசனம் கொடுக்கிற மாதிரி வந்து போற ஒரு இடம்தான். அது என்ன இடம் அப்படின்னு சொல்லித்தானே யோசிக்கிறீங்க? அதுதாங்க நம்ம அஸ்லம் நானாட வடக்கரத்தை. ஏன் அந்த வடக்கரத்தைக்கு எல்லாரும் அப்படி ஒரு ஸ்பெஷல் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கறது விளங்குது. ஆமாங்க, அங்கதான் ரொம்பவுமே குட்டி குட்டியா வாய்க்கு ருசியா வடைய நம்ம அஸ்லம் நானா எல்லாருக்கும் 100 ரூபாய்க்கு 30 வடையா கொடுத்துட்டு இருக்காரு. அப்படின்னா கூட்டம் ஓஹோன்னு அள்ளும் பாருங்க. அப்படி அந்த கூட்டத்தை பார்த்துட்டு தான் நானும் சும்மா இருக்காம அஸ்லம் நானோட வடக்கரத்தை தேடி நானும் ஓடி போனேன். அங்க போய் நான் என் வாயி சும்மா இருக்குமா அவர்கிட்ட கேட்டேன் வடையை வாங்கிக்கிட்டு. ஆமா, இதெல்லாம் எத்தனை வருஷமா இந்த வடக்கரத்தையை நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு. 10 வருஷமா செய்யறேன் தம்பி அப்படின்னு சொல்லி சொல்லத்தோடு அப்படி என் பார்வை கொஞ்சம் அவர் கைப்பக்கம் போச்சுது. கீழே பார்த்தா அவர் இடது கையில 4 விரல்ல அப்படி அரைவாசிய காணும். இது என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஆச்சரியத்தை கேட்டு அசால்ட்டா சொன்னாரு பாருங்க ஒரு பதில. தம்பி, இதெல்லாம் இந்த வட தொழிலால வந்த விடதான் தம்பி, பரவாயில்ல அதை விடு தம்பி அப்படின்னு சொல்லி அசால்ட்டா அவர் பதில சொல்லிட்டு அவர் அவருடைய வேலையை அப்படி செய்ய ஆரம்பிச்சுட்டாருங்க. அப்புறம் என்ன, இனி அவர் பிஸி ஆகிட்டாரு. நம்மளும் வடையை வாங்கிக்கிட்டு அப்படி நம்மளும் கிளம்புற நேரமும் நெருங்கிருச்சு. ஆனா இறுதியா ஒண்ணு சொல்லிட்டு போறேங்க, நம்ம நாட்டினுடைய ஜனாதிபதி தோழர் இருக்காரு. பல முயற்சிகளுக்கு மத்தியில் இப்ப நாட்டு ஜனாதிபதியாகி 3/2 பெரும்பான்மை எடுத்திருக்கிறாரு. கடின உழைப்பின் காரணமாக, கடின போராட்டத்தின் காரணமாக அவர் அதை பெற்றிருக்காரு. அதே மாதிரி தாங்க நம்ம அஸ்லம் நானாவும் கடினமா உழைக்கிறாரு, கடினமா போராடுறாரு 10 வருடமா. ஒரு நாள் அவரும் ஒரு நல்ல இடத்துக்கு வந்து நிப்பாருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அதனால கண்டிப்பா நீங்க எல்லாரும் வரும்போது நம்ம அஸ்லம் நானோட கடைக்கும் ஒருக்கா வந்து போங்க. சரியா மக்களே, அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.